நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது பாருங்கம்மா. இது கூட நல்லாதான் இருக்கு. தேன், அம்மா இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. வீரா, அப்படி கொடுங்க. கொடுங்கம்மா. இந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஜனாமா. சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. வீரா, அந்த புடவை தேனுக்கு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கங்கம்மா. அதெல்லாம் வியாபாரம் பண்ணதானே நாங்க வந்திருக்கோம். அம்மா, நீங்க புடவை எடுக்க எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். சிபி சார், இந்த புடவை எப்படி இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துறேன். நீங்க பாரு, ரொம்ப அழகா இருக்கு. ஜனாமா செலக்ஷன் சூப்பர். ஜனாமா, என்ன வர்ஷினி? இந்த புடவை நல்லா இருக்கு, எனக்கு இது வேணும். அவ அதை எடுத்தாச்சு, நீ எதுக்கு கேக்குற? அத நான் எடுக்கலான்னு பார்த்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள ஜனாமாவே தேனுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. தேனு, அந்த சாரிய வர்ஷினி கிட்ட கொடுத்துரு. சரிக்கா, என்னங்க இத நீங்க வச்சுக்கோங்க. அண்ணா, எனக்கு இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. வர்ஷினி, நீ எங்க புடவை கட்ட போற? எதுக்கு எடுக்கிற? இனிமே நான் கட்டுவேன். இங்க பாரு, நல்லா தானே இருக்கு. அழகாதான் இருக்கு. வீரா, சொல்லுங்க ப்ரோ. அந்த எல்லோ கலர் புடவை எடுங்க. எடுத்து கொடு. இந்தாங்க. தேன், இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. வாவ், அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா, இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு தேனு. ஜனாமா, நீங்க சொல்லுங்க, இது எப்படி இருக்கு? நீ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தாலும் அதை விட பெஸ்டா தான் உனக்கு அமைஞ்சிருக்கு. ஜானு, இந்த புடவை. ஆமா கண்ணா, இது ஏன் புடவையே தான். அது எப்படி தமிழ் கிட்ட? சம்யுக்தாக்கு புடவையில ஒட்டி இருக்கிற லேபிள் மேலதான் ஆக்குற. ஆனா தமிழுக்கு அப்படி இல்லை. தமிழ் ஜனமா, சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. நீயே இந்த புடவையை வச்சுக்கோ. எதுக்குமா? இந்த புடவை உனக்குதான். இது என்னோட பழைய புடவை. இதோ ராமச்சந்திரன் ஐயா தான் புதுசா மாத்தி கொடுத்திருக்காரு. இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு ஜனாமா. என் வீட்டுக்கு வரப்போற மருமக இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் மனமேடை ஏறுவா. இது நான் கொடுக்கிற வாக்கு. ஏமா, நீ என்ன அர்த்தத்துல சொன்னேன்னு இப்ப எனக்கு புரிஞ்சுதுமா. உன் மனசு போலவே எல்லாமே நல்லபடியா நடக்கும்.
புடவைங்கிறது ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். ஒரு பொண்ணுக்கு தன் வாழ்நாள்லயே பிடிச்ச துணினா அது கல்யாணத்துக்கு எடுக்கிற துணியா தான் இருக்கும். அதுல ஒரு வாழ்க்கை இருக்கு, காதல் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அது காலத்துக்கும் அவ்வளோ நம்பிக்கையை சுமந்துட்டு இருக்கும். சொல்ல போனா அந்த புடவைக்கு உயிர் இருக்கு. இந்த புடவையோட விலை அந்த காலத்துல 500 1000 இல்ல எவ்வளவு வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற நினைவுகளுக்கு விலையே இல்ல. ஜனா அம்மாவோட கல்யாண புடவையோட மதிப்பு தமிழுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு.